செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர், பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இருபத்தி 5ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரங்கள். பிரியங்கா வணக்கம். மாற்றுத்திறனாளி ஆணையரகத்தின் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணு அந்த சொற்பொழிவாற்றிய விவகாரம், அரசு பள்ளிகளில் சென்று அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் 2 தலைமை ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மகாவிஷ்ணு தற்போது சிறையில் இருக்கிறார். இந்த நிலையில மாற்றுத்திறனாளிகள் சார்பிலே ஏற்கனவே புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் துறை சார்ந்த அந்த ஆணையத்திலும் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேதான் 2 தரப்பிற்கும், அதாவது சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் மற்றும் சைதாப்பேட்டை மாதிரி பள்ளி அந்த மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 25ஆம் தேதிக்குள் இந்த 2 தரப்பினரும் விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் சார்பில் பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதுல குறிப்பாக மகாவிஷ்ணுவினுடைய அந்த செயல்கள் மாற்றுத்திறனாளி சமூகத்தை பொதுவெளியிலே அவமானப்படுத்தக்கூடிய வகையிலே, இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணு என்பவர் மீது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் 2016 படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மீது சட்ட நடவடிக்கைக்கு வேண்டி இவ்வாணையம் கோரியிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பதில் அறிக்கையை சமர்ப்பிக்க ஏதுவாக தொடர்ந்து அந்த உரிய விஷயங்கள் எல்லாம் பதிலாக 25ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த விஷயம் தொடர்பாக விரிவான பதிலை 2 பிரதிகளாக நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த நோட்டீஸ் என்பது சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளருக்கும் அதே போல அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் சைதாப்பேட்டைக்கும் இந்த நோட்டீஸ் என்பது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.